அனைவருக்கும் வணக்கம். மன்னிப்பு கேட்டல். மன்னிப்பு கேட்கறதுல பலவிதம் இருக்குது. இப்போ மன்னிப்பு கேட்கறதுக்கு எல்லாருக்குமே மனசு வராது. நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், நீங்கள் செஞ்சது தப்பு அப்படின்னு யாராவது எடுத்து சொன்னால் எப்படி கேட்பாங்கன்னா, நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தப்பு அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் தான்னு சேர்த்துப்பாங்க. அது மாதிரி சேர்த்தாங்கன்னா அவங்க மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கவில்லை அப்படின்னு அர்த்தம். நான் செஞ்சது தப்பு தான். அதே சில பேர் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சாரி அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போவாங்க. அப்படி கேட்டால் கூட அவங்க ஈகோவுக்கு வலிக்காமல் கேட்குறாங்கன்னு அர்த்தம். உண்மையிலே மன்னிப்பு அப்படிங்கிறத எப்படி கேட்கணுன்னா, நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு, நான் இது மாதிரி செய்திருக்கக்கூடாது, இது உன்னை ஒரு காயப்படுத்தி இருக்குங்கிறத நான் உணராமல் இது மாதிரி நடந்துக்கிட்டேன், அதுக்காக என்னை மன்னிச்சிரு, நான் செஞ்சது உண்மையிலே தப்பு அப்படின்னு கேட்குறாங்கன்னா அப்போ தான் அவங்க உண்மையாக கேட்குறாங்கன்னு அர்த்தம். மற்றபடி இங்கிலீஷில் சாரின்னு சொல்கிறது தப்பு தாங்கிறது சத்தமாக சொல்லுவாங்க. நான் செஞ்சது தப்பு தான், விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியெல்லாம் சொன்னாங்கன்னா உண்மையிலேயே மன்னிப்பு கேட்கலேன்னு தான் அர்த்தம். மனம் வருந்தி கேட்கும்போது நான் செஞ்சது தவறு அப்படிங்கிறத ரொம்ப உருகி கேட்பாங்க. அது மாதிரி கேட்டால் தான் உண்மையிலே மன்னிப்பு கேட்குறோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஏதாவது ஒரு தவறு செஞ்சால் நம்ம தமிழில் கேட்கணும் மன்னிப்பு. நான் செஞ்சது தவறு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு தமிழில் கேட்கும்போது தான் நம்ம ஆணவத்தை குறைச்சி ஆணவத்தை அழித்து நம்ம மன்னிப்பு கேட்குறோன்னு அர்த்தம். நன்றி, வணக்கம்.